இன்றைக்கி அதிகபட்சமாக ஸ்கின் ப்ராப்ளத்தில் அவசப்படக்கூடிய நபர்கள் இருக்கிறாங்க இல்லையா? கவனம் செலுத்தும் பொழுது பாருங்களேன், முகத்துக்கு மட்டும் 3 தடவை சோப் போடுவாங்க, உடம்புக்கு 1 தடவை தான் சோப் போடுறாங்க. ஏன்னா கழுத்துக்கு மேலே மட்டும்தான் கவனமே இருக்குது. 7 கோட்டிங் போட்டு ஃபேஷியல் பண்ணிக்கணும், ஹேருக்கு நல்லா போயிட்டு ஸ்ட்ரெயிட்னிங் பண்ணிக்கணும், ஐப்ரோ பண்ணிக்கணும் அப்படின்லாம் கழுத்துக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த முகத்துக்கு மட்டும் பயங்கரமான அக்கறை. ஒரு கல்யாணம்னா கூட முகத்துக்கு மட்டும் 25,000 ரூபாய்க்கு மேக்கப்பு. ஆனால் கழுத்துக்கு கீழே கவனிக்கிறதே இல்லை. கழுத்துக்கு கீழே இருக்கக்கூடிய உறுப்புகள் உங்களுக்கு சூப்பராக இருந்தால் முகம் பிரைட்டாக இருக்கும். அப்போ கழுத்துக்கு கீழே இருக்கக்கூடிய உறுப்புகளுக்கு தேவையான இரத்த ஓட்டம் சீராக போச்சுன்னா அந்த உறுப்புகள் சூப்பராக இருக்கும். அந்த இரத்த ஓட்டத்தில் கழிவுகள் சேர்ந்துச்சுன்னா அது ஸ்கின்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். அதுக்கு தான் சொல்ல வரேன். அப்போ உங்கள் ஸ்கின்ல படர்தாமரை இருக்குது, தேமல் இருக்குது, அப்படியே தோலெல்லாம் உரியுது, அப்புறம் புண்ணு வந்துச்சுன்னா ஆற மாட்டேங்குது, அரிச்சா சொரிஞ்சா சிகப்பா தடிப்பா சோரியாசிஸ் அளவுக்கு போயிடுச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்கின் ப்ராப்ளத்தில் அவஸ்தைப்படுறீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், அது ஸ்கின் பிரச்சனையான்னு. ஸ்கின் பிரச்சனை கிடையாது, உங்களுடைய ரத்தம் தான் பிரச்சனை. உங்களுடைய ரத்தம் கெட்டு போனால்தான் உங்களுடைய ஸ்கின்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். உங்களுடைய ரத்தத்தை சுத்தப்படுத்தினா ஸ்கின் பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடலாம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் சொல்யூஷன்.